இந்த காலை நேரத்தில் எல்லாரும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆசிரிக்க வந்திருக்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இப்பொழுது ஓய்வு நாள் பள்ளியின் ஆரம்ப பாடலாக யாவரும் எழுந்து நின்று 116வது பாடலை பாடுவோம். பக்கம் 41, 116வது பாடல். என்ன என் ஆனந்தம். மாறுதர வேதம் வாசத்துக்காக எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 31லிருந்து 34 வரை. எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன்.
அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரும் சேர்ந்து வாசிப்போம். தயாளானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி, கர்த்தரை அறிந்து கொள்ளும் இல்லை, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாருக்கும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். ஆமாம். இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை விஜயாண்டி அவர்கள் ஏறெடுப்பார்கள். இப்பொழுது இயற்கை செய்தி சகோதரி ஏஞ்சலின் அவர்கள் நம்மளுக்கு எடுப்பாங்க. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்கு நேச்சர் டாக்ல எதை பற்றி எடுக்க போறேன்னா, கொடமிளகாய் அப்படின்றத பற்றி தான் எடுக்க போகிறேன். இப்போ காரமே இல்லாத ஒரு மிளகாய் எது அப்படின்னு பார்த்தோம்னா கொடமிளகாய் தான். இதில் ஆன்டி ஆக்சிஜன் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதும் இதில் நிறையா இருக்குது. ஸோ இதனால என்ன ஹெல்ப் பண்ணோன்னா, நம்ம உடல்ல இருக்கிற டாக்ஸிக் எல்லாம் அப்படியும் வெளியே எடுக்கிறதுக்கு உதவி செய்யுது கொடமிளகாய். அப்புறம் கேன்சர்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அதுக்கப்புறம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால வயசானவங்களுக்கு கண்ணு மங்கலாக தெரியும். அது மாதிரி மங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொடமிளகாய் நிறைய சாப்பிடணும். அப்புறம் கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக தெரியறதுக்கும் கொடமிளகாய் உதவி செய்யுது. அதுக்கப்புறம் இருதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. அதுவும் இந்த சிகப்பு நிற கொடமிளகாய் தான் இருதயத்துக்கு ரொம்ப நிறையா இருக்குது. அப்புறம் கொலஸ்ட்ரால் சீராக இருக்கிறதுக்கும் உதவி செய்து பிளட் சர்க்குலேஷன்லாம் ஒழுங்காக போகிறதுக்கு இந்த சிவப்பு நிற கொடமிளகாய் உதவி செய்யுது. அப்புறம் ரத்த சோவையை இது தடுக்குது. விட்டமின் சி கொடமிளகாயில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இரும்பு சத்து கிடைக்குது. அப்புறம் நிரம்பு தளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. நிரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கிறதுக்கு கொடமிளகாய் நிறைய எடுத்துக்கணும். கொடமிளகாயில் மெக்னீஷியம் விட்டமின் பிசி இருக்கிறதுனால நம்மளோட ரத்தம்லாம் சரியாக சர்க்குலேட் ஆகிறதுக்கு கொடமிளகாய் உதவி செய்யுது. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டுனா கொடமிளகாய் நிறைய எடுத்துக்கிட்டா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அப்புறம் இதில் நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஆன்டிபயோட்டிக் இந்த எல்லோ கலர் கொடமிளகாயில் நிறையா இருக்குது. நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கும், அப்புறம் ஒரு நோயை நம்ம வந்துட்டதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எல்லோ கலர் கொடமிளகாய் எடுத்துக்கணும். அப்புறம் எலும்பு வலுவாக இருக்கிறதுக்கு கொடமிளகாய் சாப்பிடணும். ஏன்னா கொடமிளகாயில் மெக்னீஷியம் விட்டமின் கேவும் நிறைய இருக்குது. அதனால நம்ம எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் சுகர் வராமல் இது கட்டுப்பாடும். சுகர் வந்தாலும் அதை சரிப்படுத்த கொடமிளகாய் ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் நம்ம முகத்தில் பிம்பிள் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கொடமிளகாய் உதவி செய்யுது. நம்மளோட
முகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து குடமிளகா உதவி செய்யுது. ஸோ நம்ம ஒரு சின்ன குடமிளகாலே காட் வந்து இவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றோம். ஸோ காட் கொடுத்த நம்ம இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்கிறாங்க. ஆமாம். செய்தியை எடுத்து கொடுத்த மகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்போது ரத்த சாட்சியின் வரலாற்றை பற்றி ஜாய் நமக்கு எடுத்து கொடுவாங்க. எல்லாருக்கும் ஆஃபீஸாக உங்களுக்கு ஒரு சின்ன பையனை பற்றி எடுக்க போகிறோம். அவன் பேர் ஜெய்மி டக்ளஸ். இங்கிலாண்டில் முதலாம் சார்லஸ் ஆண்ட காலத்தில் ஸ்காட்லாண்டில் ஒரு சின்ன குரூப் இருக்காங்க. அவங்க 2 தீர்மானம் எடுக்கிறாங்க. சிலை வழிபாடு பண்ணக்கூடாது, வேதத்துக்கு அடிப்படையில் தான் விசுவாசம் இருக்குன்னு தீர்மானம் எடுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நிறையா துன்பம் வந்தது. நாட்டை விட்டு ஓடி போய் காடு மலை கோயில் இதெல்லாம் போயிடுவாங்க. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு தான் நிறையா துன்பங்கள் வந்தது. ஜேமி டக்ளஸோட அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. குகையில் ஒரு பாஸ்டர் எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப சொல்கிறாங்க. உனக்கு போகிற வழியில் ராஜாவோட ஆட்கள் பார்த்துடுவாங்க. பார்த்து எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ராஜா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இந்த கிழவை எங்கே இருக்கான்னு சொல்லி என்னை விட்டுறான்னு சொல்கிறாங்க. இவன் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். உடனே ஒரு குகையில் போட்டுருவேன்னு சொல்கிறாங்க. இந்த குகையில் பாம்பு நரிலாம் விஷப்பாம்புலாம் இருக்கும். இதில் போட்டுருவேன்னு சொல்கிறாங்க. நீ வேணாலும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். போட்டு எடுக்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். ஸ்தேவான் வந்து மேலே பார்த்த மாதிரி இவனும் பார்க்குறான். நம்ம ஹெவனுக்கு போவோன்ட்டு என்னை போட்டாலும் பரவாயில்ல, நான் பாஸ்டர் இருக்க இடத்த சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். உடனே அவனை போட்டுருவாங்க. போகிற வழியில் இறந்துடலாம். அவங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க, எப்போ என் பையன் வருவான்ட்டு. பாஸ்டர் வெயிட் பண்ணுறாரு, எப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவான்ட்டு. வரவே இல்லை, இருட்டுச்சு. உடனே அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, என் பையன் இறந்துருப்பான், கண்டிப்பாக நான் அவனை ஹெவனில் பார்ப்பேன். ஆமென். அருமையான வரலாற்றை சொன்ன ஜாய தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தீர்க்கதரிசன செய்தியாக ஒரு சிறு காரியத்தை பார்ப்போம். ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங் புத்தகத்திலிருந்து ஒரு 2 அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம். என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆலயங்களிலும் குடும்பங்களிலும் வேலை பார்க்குற இடங்களிலும் ரொம்ப ஒன்றுமே வேலை இல்லாத நபர்களிலும் ஒரு விதமான ஒரு பாவ மனது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னா இச்சை அடக்கம் இல்லாத ஒரு தன்மை, அதாவது அது ஒருவும். இன்னொன்று சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு காரியமும் வந்து பரவலாக இருக்குது. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய சத்தியத்தை தெரிஞ்ச மக்களிடையும் நம்மளுடைய சர்ச்சஸ்லேயும் நம்மளுடைய கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்லேயும் இது மாதிரி மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. மக்கள் சொல்கிற போது வாலிபர்களை ரொம்ப எம்பசஸ் பண்ணி இங்கே சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு வந்து பார்த்ததுல என்ன பார்த்தாலும் ஒரு ஆசையோ இதில் ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேணும் என்பது அந்த காரியங்கள் வந்து மிகவும் கம்மியாக இருக்குது இந்த கடைசி காலத்தில். சாப்பாட்டு விஷயத்துலையும் சரி, உடை உடுத்துறதுலையும் சரி, இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டும் என்ற அந்த பண ஆசைகளும் சரி, இது பரவலாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுதுன்னா வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் என்ன காரியங்கள்னா, இந்த காரியங்கள் வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு என்ன ஆகுதுன்னா, எப்படியாவது நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நான் ஒரு நல்ல காசு நல்ல ஒரு ஸ்டேட்டஸை நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு காரியம் வரும்போது
எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு ஒரு நிலைமை என்ன பண்ணுமா வந்துருமா. ஸோ இது நியாயமான காரியமா, இது கடவுளுக்கு பிரியமான காரியமா, அந்த காரியங்கள் அப்படியே வந்து குருட்டாட்டம் என்ன பண்ணிடும், பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, துணிகரமாக அந்த காரியங்களை செய்யும் போது அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய அவங்களுடைய குணம் என்ன பண்ணுதான் ஃபுல்லாவே வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஆரோக்கியமும் குணமும் கெடும்போது அவங்களுடைய மனசுல எல்லாமே எப்படின்னா ஒரு சாத்தான் பிடியில அவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்டவங்கள வந்து அவங்க என்ன சொல்றாங்க அம்மையார், இதை வந்து நீங்க ஏதோ ஒழுங்கான ஒரு குடும்பம் இல்லாதவங்க, இல்ல வந்து யாரும் பராமரிக்கிற இல்லாதவங்க மட்டும் மத்தியில கிடையாதான். நல்ல ஒரு குடும்பங்கள், நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ், நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க, நல்லா படிச்சவங்க கிட்டயும் இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம், இந்த மாதிரி ஒரு பிடிப்பு அவங்களுக்கு என்ன பண்ணுது, அவங்களுக்கு இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொம்ப நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு பீப்புளா இருக்காங்க. ஹை ரிஸ்க் பீப்புளா அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கள நம்ம விட்டோம் அப்படின்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க போய் அவங்களுடைய வாழ்க்கை கெடுக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணிடுமா, அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லாம போயிடுமா. என்னத்துக்கு நோக்கி அவங்க ஆசைப்பட்டு ஓடினாங்களோ, ஒரு வேலையோ ஒரு படிப்போ என்ன நோக்கி அவங்க ஆசைப்பட்டு போனாங்களோ அதுலயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம ஆயிடுமா. அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்படுவாங்களா, இப்படி ஆயிடுச்சே பையன் 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 பொண்ணு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அப்போ கூட சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசுவாங்களாம், இது ஒரு மோசமான, அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம இப்படி கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு. ஆனா அம்மையார் சொல்றாங்க, யார் என்ன சொன்னாலும் கடவுள் அவங்க கூட இருக்கிறாங்க, கடவுள் மனதுருகி பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து புலம்பாம இருக்கணுமா, யாருமே என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னுடைய மன வேதனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையே அப்படி சொல்லாத அளவுக்கு நம்ம அவங்க கூட துணையா நிற்கணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் சொல்றாங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு நீங்க வந்து அப்போ அம்மையார் சொல்றாங்க, நீங்க இப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலேயோ ஏதோ ஒரு கஷ்டத்திலேயோ ஒரு அடிக்ஷன்லயோ இருக்கிற உங்களுக்கு நீங்க வந்து ஒரு சாதா மனுஷர்கள் கூட நீங்க டீல் பண்ற மாதிரி டீல் பண்ண முடியாது. ஏன்னா சாத்தான் பிடியில இருக்காங்க. ஸோ அந்த அந்த ஒரு அறிவும், அந்த ஒரு ஞானமும், அந்த ஒரு பொறுமையும், அந்த ஒரு மிகுந்த சகிப்புத்தன்மையும் பரலோகத்துல இருந்து தேவன் நமக்கு கொடுத்தால் ஒழிய இதுக்கு கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அம்மையார் வந்து எழுதுறாங்க. அப்பேற்பட்ட அந்த ஞானமும் அறிவும் வந்து பரலோகத்துல தான் வருது. அநேக நேரம் நம்ம என்ன பண்றோமா, வெளிப்பிரகாரமாக ஒரு மனுஷரை நம்ம பார்த்துட்டு பேசிட்டு போறோம். ஆனா அவங்க என்ன கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு தெரியாம வார்த்தைகளை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மையார் சொல்றாங்க. ஒவ்வொரு பேசுற விதமும், ஒவ்வொரு நம்ம நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் அவங்கள வந்து ஆஹ் அவங்கள காயப்படுத்திருச்சுன்னா இவ்வளவு நாள் வந்த முயற்சி திருப்பி பேக் டு த பிகினிங் மாதிரி ஆயிடும். நல்லா பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்கணும், அவங்களோட உரையாடணும். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ஃப்ரெண்டாவோ அவங்க மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம், தேவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மூலியமா அவங்களுக்கு அந்த மறுபடியும் அந்த நம்பிக்கை வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா மாற வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இதை வாசிக்கும் போது இது மற்றவங்களுக்கு இப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நம்மளும் என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாண்டிங்ல என்ன பண்ணிருக்கோம், வெளியே யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தருடைய நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவ பிடியில தான் என்ன பண்றோம், எல்லாருமே மாட்டிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இவ்வளவு சத்தியங்கள் கிடைக்கும் போது தேவனுடைய கிருபையின் காலம் எல்லா சூழ்நிலைகளும் நல்லா இருக்கும் போது நம்ம தேவன் கிட்ட நெருங்கி நம்ம வந்து அந்த காலங்களை நம்ம விட்டு விடக்கூடாது. அப்படி இருக்கும் போதுதான் மத்தவங்க என்னை மாதிரி இப்படி கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு நம்ம மாதிரி கஷ்டம் இருக்குமோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஓய்நாள் படைப்பாடத்தை சகோதரர் அனீஸ் அவர்கள் நமக்கு நடத்தி தருவாங்க.